வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சென்னையில் நல்ல மழை பெஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஏதோ ஒரு மர்ம காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மேபி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நியூஸில் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீவர் ஒன்று வந்து செய்யுது, வச்சு செய்யுது. நல்ல உடல் வலி இருக்கும், நல்லா வலிக்குங்க, எல்லா ஜாயின்ஸும் வலிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயம் கோல்டும் வந்துடும். இப்போ எனக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு வாய்ஸும் வந்துடும். சில சமயங்களில் நம்ம வீடியோ பார்க்குறதே கஷ்டம் அப்படின்னும் போது இதில் கேட்குறதையும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளுற மாதிரி இருக்குது. இந்த வாய்ஸ் பர்மனெண்ட் ஆகிடுச்சின்னு வைங்க, முடிச்சு விட்டீங்க போங்க தான். சரி, ஓகே. இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எப்படி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, எனக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் டிவைஸ் சொல்லுங்கள். ஏன்னா என்ட்ரி லெவலில் யாருமே இந்த கேள்வி கேட்கறது இல்லை. ஏன்னா என்ட்ரி லெவலில் எல்லா ஃபோனுமே மோஸ்ட்டாக ஃப்ளாட் டிஸ்பிளே தான் இருக்குது. ரொம்ப ரேராக தான் எப்போயாவது உங்களுக்கு டீலில் 25,000க்கு ரிலீஸ் ஆன ஒரு சில கர்வ்ட் ஃபோன் உங்களுக்கு அண்டர் 20Kல வரும். ஸோ மோஸ்ட்டாக வந்து அண்டர் 20K அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ஃப்ளாட் டிஸ்பிளேக்குள்ளே இவ்வளோ தூரம் ஆர்வம் காட்ட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, அந்த மாதிரியான கர்வ்ட் ஃபோனுக்கு நல்ல ஒரு ஸ்க்ரீன் கார்டோ இல்லாட்டி வந்து ஒரு டெம்பர்டோ இதெல்லாம் ஒட்டுறதுக்குள்ளே நிறைய கஷ்டப்படுறாங்க மக்கள். இப்போ நிறைய பேர் என்ன கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, எனக்கு எதுக்கு பிரச்சனை, நான் அந்தளவுக்கு முன்னே தோணுச்சு ஒரு கர்வ்ட் ஃபோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல கெத்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சனே தவிர, அதை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அதை வேற மெனக்கெட்டு நான் தான் பாதுகாத்து வச்சுக்கணும். எங்கேயாவது லைட்டாக போய் தட்டிட்டேன்னா சைடில் கிராக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால ஃப்ளாட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே அப்போ தான் ப்ரோ வந்தேன். இதாடா கரெக்ட், நீ தான் கரெக்ட். இன்னும் நம்ம ஃப்ளாட் டிஸ்பிளேலே ஒரு சில ஃபோன்ஸ் வரிசையாக பார்க்கலாம் அப்படின்னா நிறைய இருக்குது தான், கரெக்டு தான். இப்போ 20,000க்கு மேலே அப்படின்னும் போது எட்ஜி 50 நியோ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். அப்புறம் நல்லா இப்போ கிட்டத்தட்ட 25,000க்கு எப்போ பாரு போக்கோ F6 பார்க்க முடியுது, ஃப்ளாட் டிஸ்பிளே தான். GT60 வந்து உங்களுக்கு கர்வ்ட் பேனல் உங்களுக்கு தெரியும். அதே சமயம் வந்து நார்டு 4, CE4, ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே தான். இதில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக போக்கோ F6 தான். பட் இதில் ஓரளவுக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நார்டு 4ம் நல்ல பேட்டரி லைஃப் டெலிவர் பண்ணிச்சு. அதிசயமாக மோட்டோ எட்ஜ் 50 நியோவும் நல்ல பேட்டரி லைஃப் டெலிவர் பண்ணிச்சு. இத்தனைக்கு 4310 mAh தான் இல்லையா, அதனால் அந்த ஞாபகம் அப்படியே இருக்குது. அந்தளவுக்கு வந்து கம்மி பேட்டரியில் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கொடுத்த ஒரு ஃபோன் அப்படின்னும் போது ரீசெண்ட் டேஸில் அதுதான். ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது வந்து எட்ஜ் 50 நியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, இப்போயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா, பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்டில் நல்லாவே இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எல்லாருக்கும் யூஸ் ஆகும் இல்லையா, அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு iQOO Neo 9 Pro இருக்குது, ஸோ அதுவும் உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே தான். ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. இப்போது ரெட்மியில் Note 13 Pro அது வந்து அண்டர் 20K கிட்ட வருது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ 14 சீரிஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு போக்கோ X6 Pro சொல்லலாம், ஆனால் ஒரு சின்ன பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 8300 அப்படிப்பட்ட ஒரு தலைவர். 8300 அல்ட்ரா வந்து நல்ல பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க அதை டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு SoC தான். பட் அது வந்து எல்லாருக்குமே ரெக்வயர்டா அப்படின்னு யோசிக்க வைக்குது. அதே சமயம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில டாஸ்க் கொடுக்குறோன்னு வைங்களேன், மொபைல் டேட்டா ரிலேட்டடான டாஸ்க், மொபைல் டேட்டா வச்சு ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணுறது, மொபைல் டேட்டாவில் கேம் ஆடுறது, இப்படி ஏதாவது ட்ரை பண்ணும்போது மட்டும் X6 Pro கொஞ்சம் சொதப்புது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்கிறது எல்லாரோட அபிப்பிராயமாக இருக்குது. அவங்களோட சஜஷனும் அதுவாக தான் இருக்குது, ப்ளஸ் ஃபீட்பேக்கும் அதுவாக தான் இருக்குது. ஸோ நிறைய நம்மளால் கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நத்திங்கில் வந்து ஃபோன் 2A 2A+, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே தான். ஸோ அங்கேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அப்புறம் iQOO 12 ஃப்ளாட் டிஸ்பிளே, iQOO 13 ஃப்ளாட் டிஸ்பிளே, Z9 ஃப்ளாட் டிஸ்பிளே. ஸோ அது iQOO சீரீஸ் மேக்ஸிமம் ஃப்ளாட் டிஸ்பிளே. ஒரு சில டிவைசஸ் மட்டும் கர்வ்டு இருக்குது. ஆனால் நீங்கள் 30Kக்கு மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா iQOOவில் வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே நிறைய பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து ஃப்ளாட் டிஸ்பிளேக்கு iQOOவும் கொஞ்சம் பெஸ்ட்டு. அதுவும் ஃப்ளாக்ஷிப் லெவலில் பார்க்கும்போது iQOO பெஸ்ட்டு தான். OnePlusல நம்ம நார்டு 4 இங்கே தான் வந்து நிற்கணும், எனக்கு வந்து ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா. அப்புறம் பிக்சல் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 7A 7 8A 8 9 எது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டு தான். உங்களுக்கு வந்து 7 Pro 6 Pro இதுதான் கர்வ்டு. 8 Pro கூட பார்த்தீங்கன்னா கர்வ் கிடையாது, ஒரு மாதிரி ஃப்ளாட்டு தான். ஓகே, ஸோ அப்போது பிக்சல் சீரீஸ்லேயும் வந்து மேக்ஸிமம் ஃப்ளாட் டிஸ்பிளே தான் இருக்குது, அதுலேயும் பிரச்சனை இல்லை. சாம்சங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் லிஸ்ட்லேயே மோஸ்ட்டாக சாம்சங்கில் வந்து கர்வ்ட் பேனல் அப்படிங்கிறது மறைஞ்சு போய் பல காலங்கள் ஆகுது. கடைசியாக வந்து S22 அல்ட்ராவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளிப்பும் கிடையாது, ஃபோல்டும் கிடையாது, அதுலேயும் எதுவும் நம்ம பார்க்க முடியாது. அண்ட் S சீரிஸ் பொறுத்த வரைக்கும் S23ல் ஒரு சின்ன ஜென்டில் கர்வ் இருக்கும், அதுவே கர்வ் கிடையாது தான். அப்புறம் S24 கம்ப்ளீட் ஃப்ளாட்டு, S25 கம்ப்ளீட் ஃப்ளாட்டு. ஆனால் அப்போ இருந்தே S22 அப்படின்னு எடுத்துப்போமே, 22+லேருந்து எல்லாமே கம்ப்ளீட் ஃப்ளாட்டு, ரொம்ப ஷார்ப் ஃப்ளாட்டு. ஸோ 23+, 24+,
25 ப்ளஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷார்ப் அண்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஆக மொத்தம் வந்து ஃப்ளாட் டிவைசஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களில் எவ்வளோ பேர் இப்போ இந்த மனநிலைக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஓகே ஃபோன் வந்து ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. சொல்லப்போனால் ஃப்ளாட்டாக இருக்கிற டிஸ்பிளேயே கூட ப்ரீமியமாக நம்ம மாற்றுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அழகான கேஸோ இல்லாட்டி அதே சமயம் வந்து ஸ்கின்னோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சில ஒர்க் அரவுண்ட்ஸ்லாம் பண்ணோன்னா நம்ம ஃபோனை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கி காட்ட முடியும். ஸோ அது எல்லாருமே பண்ணுறது தான் வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தாலும் எனக்கு என்னமோ தெரியல ப்ரோ, இப்போலாம் வந்து கர்வ் ஃபோனோட இந்த மாதிரி ஃப்ளாட்டை நோக்கி தான் நானும் போயிட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதுன்னா ஏன், என்ன, ஏது அப்படிங்கிற காரணத்தையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட்டு. ஸோ மொத்தம் மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்வ்டு ஃபோன்லேருந்து அந்த கர்வ்டு ஃபோன் அப்படிங்கிறது தான் முன்னெல்லாம் வந்து ட்ரெண்டாகவே இருக்குங்க. எனக்கு நல்ல கர்வ் டிஸ்பிளேயை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கமெண்ட்ஸ் பார்த்துருப்பேன் தெரியுமா? அங்கேருந்து அப்படியே மெல்ல நகர்ந்து இந்த பக்கம் வந்து இல்லை எனக்கு ஃப்ளாட்டே போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்மளை கூப்பிட்டு போன மாதிரி இருக்குது.